Today, we are going to start a subject. We are going to start a discipline. That is a subject which is called geography. See, geography means study of things which are on the surface of the earth. Geography means, geo means earth. Graphy means writing. Geography means writing things about the earth. பூமிக்கு மேல என்ன இருக்குதோ அத பத்தி நம்ம எழுதுறது, அத பத்தி நம்ம புரிஞ்சிக்கிறது, அதுக்கு பேரு ஜியோகிராஃபி. ஜியோனா என்ன? ஜியோனா எர்த்னு அர்த்தம். கிராஃபினா எழுதுறதுன்னு அர்த்தம். கிராஃபி, ஆட்டோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி நம்ம சொல்றோம்ல. கிராஃபி மீன்ஸ் ரைட்டிங். So geography means description of the surface of the earth. பூமிக்கு மேல இருக்க பொருட்களை விவரித்தல். மலை இருக்குது, காடு இருக்குது, நதிகள் இருக்குது, பாலைவனம் இருக்குது, கடல் இருக்குது, இத பத்தி எல்லாம் விவரிக்கிறது ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபியோட வேலை அதோட முடிஞ்சிடல. ஜியோகிராஃபி இதெல்லாம் ஏன் இவ்வாறு இருக்குதுன்னு விளக்கவும் செய்யும் ஜியோகிராஃபி. ஒரு ஆறு, கங்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கங்கை ஆறு எடுத்துக்கோங்க. இமயமலையில இருந்து அந்த ஆறு வருது. இமயமலை, ஹிமாலயாஸ். அந்த ஆறு இமயமலையில இருந்து உதித்து பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்குது. இன்னொரு ஆறு இண்டஸ் ரிவர், சிந்து நதி ஆர் இண்டஸ் ரிவர், அதுவும் இமயமலையில ஆரம்பிச்சு அரேபியன் சீல போய் கலக்குது. ரெண்டு ஆறுகளும் ஒரே இடத்துலதான் உதயம் ஆகுது. ஒன்னு பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்குது, இன்னொன்னு அரேபியன் சீல போய் கலக்குது. ஏன் அப்படிங்கறத பத்தி பேசுறதும் ஜியோகிராஃபி தான். ஏதோ ஒரு ஆறை விவரிக்கிறது மட்டும் ஜியோகிராஃபி இல்ல. இந்த ஆறு ஏன் ஒரு இடத்துல உதிச்சு இன்னொரு இடத்துக்கு போகுது, அதுக்கு என்ன காரணம், அதோட போக்குக்கு என்ன காரணம், that also is geography. ஜியோகிராஃபின்னா சார் இமயமலை ஏன் இந்த இடத்துல இருக்குது? இமயமலை இப்ப எங்க இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இமயம் வட இந்தியால இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் அந்த மலையை அப்படியே நகர்த்தி நம்ம இங்க கொண்டு வந்துடலாமா சார்? ஏதோ ஒரு படத்துல வடிவேல் ஜோக் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? டெல்லியில இருந்து நம்மளுக்கு இந்த ஃபண்டு வரலன்னா நம்ம டெல்லியில இருந்து தூரமா இருக்கும், நம்ம அப்படியே நகர்ந்து டெல்லி பக்கம் போயிடுவோம்னு சொல்றோம்ல. இமயமலை அந்த இடத்துல ஏன் இருக்குதுங்கிறதுக்கு ஜியோகிராபிக்கலா ரீசன் இருக்குது. அது ஏன் தமிழ்நாட்டு பக்கத்துல இல்ல? ஜியோகிராபிக்கலா அதுக்கும் ரீசன் இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்ல, ஜியோகிராஃபில கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஜியோகிராஃபில கிளைமேட், வெதர், தட்ப வெப்பநிலை. இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற இந்த வெதர், இன்னைக்கோட தட்ப வெப்பநிலை, இது ஏன் இப்படி இருக்குது? மழை பெய்யுதுன்னா ஏன் நம்ம மழை இன்னைக்கு பெய்யுது? ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர் கண்டென்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஈரப்பதம், காத்துல ஈரப்பதம் இருக்குதுன்னா இந்த ஈரப்பதம் இவ்வளவு காத்துல இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? மழை ஏன் இன்னைக்கு இந்த டயத்துக்கு பெய்யணும்? இத பத்தி எல்லாமே பேசுறதுக்கும் ஜியோகிராஃபி தான். சார் மெட்ராஸ்ல கோடை காலத்துல சம்மர்ல 32 டிகிரி 33 டிகிரி செல்சியஸ் இருக்குது டெம்பரேச்சர். இதே ராஜஸ்தான்ல 48 டிகிரி செல்சியஸ் இருக்கு சம்மர்ல. ஒரே நாள்
ஜூன் 21 வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சென்னையில ஒரு டெம்பரேச்சர், ராஜஸ்தான்ல ஒரு டெம்பரேச்சர், என்ன காரணம்? இத பத்தியும் ஜியோகிராஃபி தான் பேசும். சோ ஜியோகிராஃபிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஜியோகிராஃபினா. இந்த ஜியோகிராஃபி நீங்க பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏன் நடக்குது, எரிமலை ஏன் வெடிக்குது, எப்படி வெடிக்குது, என்ன காரணம், பூமி எப்படி சுழலுது, இவ்வாறாக பல விஷயங்களை பத்தி ஜியோகிராஃபி பேசும். ஜியோகிராஃபிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன் அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னா, ஜியோகிராஃபி நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வை வந்து இயற்கையை ஒற்றி அமைச்சுக்க முடியும். நான் போய் ஊட்டியில ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு. அந்த வீடு நான் சென்னையில கட்டின மாதிரி ஊட்டியில போய் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. நிறைய பேர் நினைக்கலாம், கட்டினா என்ன சார் பிரச்சனை? கட்ட முடியாது. ஊட்டி வந்து ஒரு மவுண்டெயின் ரீஜன், சரிவுகள் நிறைய இருக்கும், பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஊட்டியில குளிர் அதிகமா இருக்கும். அப்போ விண்டோஸ் கம்மியா இருக்கணும். நான் கட்டுற வீட்டுக்கு ஜன்னல் கம்மியா இருக்கணும். சென்னையில நான் கட்டுற வீட்டுக்கு ஜன்னல் பெருசு பெருசா வைக்கணும், நிறைய காத்து வர வேண்டியதா இருக்கும். இதே வீடை நான் கொண்டு போய் கேரளால கட்டணும்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி நான் வீடு கட்ட வேண்டியதா இருக்கும். வீட்டோட அமைப்பு எப்படி? நம்ம சென்னையில இருக்க வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாட் சர்ஃபேஸா இருக்கும். ரூஃப், கூரை எப்படி இருக்கும்? பிளாட்டா இருக்கும். கேரளா சைடு நீங்க போனீங்க, இல்ல நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, மேகாலயா, அஸ்ஸாம், மணிப்பூர், இங்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா கூரை வந்து ஸ்லோப்பா இருக்கும், ஸ்லாண்டிங்கா இருக்கும். என்ன சார் காரணம் இதுக்கு? ஏன் போய் இப்படி வீடு கட்டுறாங்க? இமயமலையில பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். ஜம்மு காஷ்மீர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ரூஃப் எல்லாம் ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். ஏன் சார்? அதிகமான மழை பெய்யும் இந்த இடத்துல எல்லாம், அதிகமான பனிப்பொழிவும் இருக்கும் இந்த இடத்துல. அப்ப அதிகமா மழை பெஞ்சா கூரை அப்படி இருந்தாதான் சீக்கிரம் ரன் ஆஃப் ஆகும், மழை தண்ணி போகும். பிளாட்டான ரூஃப் சர்ஃபேஸ் இருந்தா நிறைய டேமேஜ் ஆகும். அதே மாதிரி பனியும் அந்த மாதிரிதான், ஸ்லோப்பா இருந்துச்சுன்னா பனி அது மேல பட்டு அப்படியே உருகி கீழே போயிடும். தட்டையா இருந்தா நம்ம வீடு மாதிரி இருந்தா அப்படி நடக்காது. சோ இவ்வாறு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் ஜியோகிராஃபியை சார்ந்து உள்ளது. இன்னும் டீப்பா போனோம்னா ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைந்தது. இந்த சப்ஜெக்ட் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைந்தது. ஜியோகிராஃபி will decide history. ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறான் ஒரு இடத்துல, அதை முடிவு பண்ண வேண்டியது யாருன்னா ஜியோகிராஃபி தான் முடிவு பண்ணும். சோ ஒரு இடத்தை பொறுத்து அந்த மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா தான் சார், நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொன்னாதானே சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு 2 பேர் சொல்றான். என்ன எக்ஸாம்பிள்? சங்க காலத்துல, சங்கம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வரலாறு அது, அதை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியும். 2500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 3 டைனாசிட்டிஸ் ரூல் பண்ணாங்க. முக்கியமான 3 டைனாசிட்டிஸ்: சேரா, சோழா, பாண்டியா. சேரர், சோழர், பாண்டியர். 3 டைனாசிட்டிஸ், 3 கிங்டம், 3 சாம்ராஜ்யங்கள் ரூல் பண்ணுச்சு தமிழ்நாட்டுல. 2500 வருஷத்துக்கு முன்னாடி கதையை நான் பேசிட்டு இருக்கேன். இதுல பாண்டியர்கள் வந்து மதுரையை கேபிட்டலா கொண்டு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை
அந்த மதுரையும் பாத்தீங்கன்னா ரிவரை ஒட்டி தான் இருக்கும். வைகை வைகை ஆற்று படுகையில பக்கத்துல மதுரை இருக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த பாண்டியர்கள் அவங்க என்ன பண்றாங்க, நம்ம வாழ்ந்த காலத்துல இத பத்தி எல்லாம் நம்ம எப்படி வாழ்ந்தோம், என்ன வணிகம் பண்ணோம், நம்மளுடைய மக்களுடைய வழிபாடுகள் என்ன, இத பத்தி எல்லாம் நம்ம முழுசா எழுதி வைக்கணும் அப்படின்றதுக்காக சங்கம் என்று ஒண்ணு அமைக்கிறாங்க. சங்கம் சங்கம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. சங்கமம் அப்படின்னா ஒன்று கூடுதல் என்று அர்த்தம். மக்கள் எல்லாம் ஒன்று கூடினா அதுக்கு பேரும் சங்கம் தான். ஆறெல்லாம் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேரும் சங்கம் தான். சங்கம் ஆர் சங்கமம் இதெல்லாமே ஒரே வார்த்தையிலிருந்து மருவிய வார்த்தைகள். சங்க காலம்னு நம்ம ஒரு காலத்தை சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, பாண்டிய மன்னர்கள் மதுரையில சங்கம் அமைத்து, சங்கம்னு என்ன அர்த்தம், நிறைய மக்களை கூப்பிட்டு, மக்கள்னா சாதா மக்கள் இல்ல, போயட்ஸ கூப்பிடுறாங்க, புலவர்கள், இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்க மக்களை பத்தியும் வணிகத்தை பத்தியும் கடவுளை பத்தியும் வழிபாடு முறைகளை பத்தியும் எல்லாத்த பத்தியும் எழுத சொல்றாங்க. அவ்வாறாக எழுதப்பட்ட தொகுப்புக்கு பேரு சங்கம் என்று அர்த்தம். சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் லிட்ரேச்சர். மொத்தமா 3 சங்கம் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு சொல்றாங்க. முதலாம் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம். முதலாம் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம். ரொம்ப டீடைல்டா நான் உள்ள போக விரும்பல. சங்கம்னா இந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட விஷயங்களை வைத்து நான் வரலாற்றை எழுதுறேன் இல்லையா, நேத்து சொன்னனையா வரலாறு எப்படி நான் எழுத போறேன், சோர்ஸை வச்சு எழுத போறேன். இப்ப சங்க காலத்துல எழுதப்பட்ட நூல்கள் நம்மளுக்கு இப்ப இருக்குது. இந்த நூல்களை வச்சு அந்த மக்கள் எப்படி இருக்கிறான்ற ஒரு ஹிஸ்டரியை நான் எழுதுறேன்ல, இதுதான் சங்கம் ஏஜ். சங்க காலம்னா என்ன, 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை சங்கத்துல எழுதப்பட்ட புத்தகங்களை வச்சு நான் இன்னைக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மக்கள் அப்படி இருந்திருப்பாங்க, இந்த மன்னர் இப்படி இருந்தாரு, இங்க ஒரு போர்ட் இருந்துச்சு, இங்க வணிகம் பண்ணாங்க, பெண்கள் இப்படி இவ்வளவு விடுதலையா இருந்தாங்க, ஆண்கள் இவ்வளவு பொறுப்பா இருந்தாங்க, இவங்களோட ஹாபி இது, இவங்களோட ஃபுட்டு இது, இவங்க ட்ரெஸ் இப்படி பண்ணாங்க, இவங்களோட பண்பு இது, இவங்களுடைய நல்லொழுக்கங்கள் இதெல்லாம், சமுதாயத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் இது, ஏற்றுக்கொள்ளாதப்பட்ட விஷயங்கள் இது, இப்படியெல்லாம் இதை பத்தி பேசினா இது சங்க காலத்தை பத்தி பேசுவதாக அர்த்தம். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அப்ப ஜியோகிராஃபி ஏன் ரொம்ப நான் முக்கியம்னு இப்ப சொல்றேன்னா, இந்த சங்க காலத்துல சங்க கால மக்கள் அவர்களை அவங்க பிரிச்சிருக்காங்க, அவங்களே பிரிச்சிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜியோகிராஃபியை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. திணை, we call it as திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க? அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்ப ஏன் ஜியோகிராஃபி முக்கியம்? ஏன்னா ஒரு இடம் எப்படி இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் தான் மக்களும் அப்படி இருப்பாங்க. அதனால சங்க காலத்துல அந்த திணைகளை பொறுத்துதான் மக்கள் அவர்களுடைய ஆக்குபேஷன், அவர்களுடைய கடவுள் எல்லாமே அந்த ஜியோகிராஃபியை பொறுத்துதான் இருக்குது. பாலை நிலம் ரொம்ப வறண்டு போன பூமின்னா அங்க இருக்கிற கடவுள் கூட ரொம்ப கோபக்கார கடவுளா இருக்காங்க பாலை நிலத்துல.
அந்த கடவுள் எந்த கடவுள்? கோரவி, காளி, இவங்க பாலை நிலத்துக்கு சம்பந்தமான கடவுள். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அப்ப ஒரு ஜியோகிராஃபி தான் வரலாறு சீரமைக்குது. இந்தியா வந்து என்னைக்குமே எந்த நாட்டையும் நம்ம போய் இன்வேட் பண்ணல. இந்தியால இருந்து வெளிநாட்டுல இருந்து தான் நம்மள வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து எந்த நாட்டையும் யாரும் இன்வைட் பண்ணல. ஏன்னா நம்மளுடைய ஜியோகிராஃபி நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்குது. இதே நம்ம வந்து ஒரு சஃபிஷியன்டான நாடா இல்ல. நம்மளுக்கு வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரி. இந்தியா இஸ் எ செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரி. நம்மளுக்கு எல்லா வளங்களும் உள்ள நாடு. எல்லா நிலங்களும் எல்லா வளங்களும் இருக்கு இந்தியால. நல்ல மழை பெய்யுது, சாயில் நல்லா இருக்குது, எல்லா கிராப்ஸுமே கல்டிவேட் பண்ணலாம், நிறைய ஃப்ளோரா ஃபவுனா இருக்குது. அது மட்டும் இல்ல, கனிம வளங்கள் நிறைய இருக்குன்னு, மினரல்ஸ், ஆறு நல்லா இருக்குது. ஸோ இதனால மக்கள் ஒரு மாதிரி பண்பட்டு பாகுபட்டு இருக்கிறான். இதே ஒரு நாட்டுல இதெல்லாம் இன்சபிஷியண்டா இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அவன் அடுத்தவங்க கிட்ட இருந்து போய் எடுக்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொடுத்த மக்களா இருக்கும். இந்தியர்கள் எப்படி இருக்காங்க? தங்கிட்ட இருக்கிறத அடுத்தவனுக்கு கொடுக்குற மனநிலையில இருக்காங்க. ஏன்னா இவங்கிட்ட எல்லாமே செழுமையா, செழிப்பா, சஃபிஷியண்டாக உள்ளது. எவ்வளவு தேவையோ அதுக்கு அதிகமாவே இருக்குது. அதனால 2000 வருஷம் 3000 வருஷமா இந்தியால இருந்து தான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்குது. வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு எதுவுமே பெருசா இம்போர்ட் பண்ணப்படல வரலாற்றுல. இதே யூரோப்ல இருக்கிற ஆங்கிலேயர்கள் மற்ற நாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பிரான்ஸ் இருக்கான், பிரிட்டன் இருக்கான், டேனிஷ், டச்சு, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இந்தியாவுக்கு வந்தாங்க, வியாபாரம் பண்ண வந்தாங்க, இங்க வந்து அங்கேயே தங்கிட்டாங்க, வந்த இடத்துல தங்கிட்டாங்க. இந்த மக்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களும் இன்சபிஷியன்ட் பீப்புள். ஏன்னா அந்த ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா எதுவுமே அவங்க ஊர்ல இல்ல. யூரோப்பியன், பிரிட்டன் எடுத்துக்கோங்க, பிரிட்டிஷ்காரன் ஏன் இந்தியாவுக்கு வரான்? ஏதோ நல்லா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ வியாபாரம் பண்ணி நம்மளுக்கு ஏதோ நல்லது பண்ண வரான். அவனுக்கு நிறைய பொருட்கள் தேவை, அதனால இந்தியாவுக்கு வரான். இந்தியா ஏன் சார் எந்த ஊருக்கும் வெளியூருக்கு போல? நம்மளுக்கு எதுவுமே யாருக்கிட்டையும் தேவையில்லை, அதனால வெளியே போல. அப்ப சஃபிஷியன்ட் கண்ட்ரிங்கிறது இந்தியா, அதனால இந்தியன் மைண்ட் செட்டும் சஃபிஷியன்ட் மைண்ட் செட். இன்சஃபிஷியன்ட் கண்ட்ரிங்கிறது யூரோப்பு, அதனால யூரோப்பியன் மைண்ட் செட் ஆல்சோ இஸ் இன்சஃபிஷியன்ட் மைண்ட் செட். ஆதிக்கம் யாரு செலுத்துவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சஃபிஷியன்ட் மைண்ட் செட் இருக்க மக்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள், அமெரிக்கர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். ஆனா இந்தியா எங்கனாச்சும் ஆதிக்கம் செலுத்துறானா? ஒண்ணும் கிடையாது. ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு படுத்துக்கிறான். இந்தியன் சொசைட்டியை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டு போலாம் இவங்களை பத்தி. இந்தியர்கள் வெளிநாட்டுல போய் யாரையுமே இன்வைட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லாதவங்க. நம்ம வெளிநாட்டுல போய் ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பொருளையோ பொண்ணையோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வரணுங்கிற தேவை நம்மளுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இந்தியாலேயே நிறைய பேர் பொருளால பொண்ணால ரொம்ப சர்ப்ளஸா இருந்து இந்தியால என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேருக்கு எல்லாமே சர்ப்ளஸா இருந்து போதும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு இந்தியர்கள் அவன் வாழ்க்கையை எப்படி அமைச்சிட்டான்? நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை வேண்டான்னு விட்டுட்டு சந்நியாசம் அப்படிங்கறத ஒரு பார்ட்டா வச்சுட்டான் அவன் சொசைட்டில. சந்நியாசம் ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் நீங்க சொசைட்டில எடுத்து பார்த்தா, நான் இன்னைக்கு இருக்கிறத பத்தி நான் பேசல. இன்னைக்கு மக்களை பத்தி பேசணும்னா இது வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்தியா வேற. நான் வரலாற்று இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற மக்களை பத்தி நம்ம பேசணும்னா அது பெருங்கதையா போயிடும். வரலாற்றுல இந்திய சமுதாயம் தன்னை தானே எப்படி அமைச்சிருக்குது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கைய 4 பகுத்திருக்கான். பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசி. எப்படி பிரிச்சிருக்கான்?
பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசி. ஒரு மனுஷன் ஒரு 70 வயசு வாழ்றான்னா முதல் கட்டமான வாழ்க்கை பிரம்மச்சரியம். ஏதோ பிறந்து குழந்தை பிறந்து பாடம்லாம் கற்பிச்சு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வர்ற பருவம் பிரம்மச்சரியா. அடுத்த ஒரு 15 வருஷம் கிரகஸ்தா. என்ன? குடும்ப வாழ்க்கை. கல்யாணம் பண்ண வேண்டியது, குழந்தை குட்டியை பெக்க வேண்டியது, ஒரு வாழ்க்கை. அதான் அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பங்கா வச்சிருக்காங்க. 3வது ஸ்டேஜ் அவன் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்காங்க இந்தியால? வனப்பிரஸ்தா. வனான்னா ஃபாரஸ்ட்னு அர்த்தம். வனம், காடு. குழந்தெல்லாம் பார்த்துட்டு பேரனெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உடனே அவங்க காட்டுக்கு போகணும். இந்தியால இருக்கவங்க காட்டுல போய் தவம் செஞ்சு மெடிடேஷன்லாம் பண்ணி காட்டுலயே வாழணும். இது ஒரு வாழ்க்கை, வனப்பிரஸ்தங்கிற வாழ்க்கை. சன்னியாசினா அதுக்கு அடுத்த வாழ்க்கை. அது ஒரு 15 வருஷம். எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் பூர்ணம். எதுவுமே வேண்டாம், எந்த பொருளும் வேண்டாம். அப்ப இந்தியர்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கை அனுபவித்து திகட்டி இருந்தா சன்னியாசங்கிறத ஒண்ணு வாழ்க்கையில் இன்டெகிரேட்டடா வச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க நீங்க. நான் பேசுறது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் ஹையா போயிடுச்சா? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் தாண்டி போயிடுச்சா என்ன? பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் வாட்? ஏதாச்சும் பேசுறது புரியுதா பீப்புள்? சரி, நான் ஏதோ ஃப்ளோல போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா போயிட்டு போறேன். ஓகே, வனப்பிரஸ்தா. சோ பாயிண்ட் என்னன்னா, இந்தியால மட்டும்தான் இந்த வனப்பிரஸ்தா சன்னியாசம் எல்லாம் இருக்குது. அமெரிக்கன் சொசைட்டில எங்கன்னா சன்னியாசம் இருக்குதா நீங்க சொல்லுங்க? ஏன்னா அவன் வறுமையிலேயே தான் இருக்கிறான். யூரோப்பியன் சொசைட்டி சர்ப்ளஸ் தான் இருக்குது. பொருள் இன்னைக்கு அதிகமா இருக்குது. ஆனா மனசுல வறுமை இருக்குது அவனுக்கு. Poverty is not in the possession of things. Poverty is in the mind அப்படிங்கிறான். செழுமை வறுமை நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களை கொண்டு கிடையாது, உங்கள் மனதை கொண்டுதுங்கிறான். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் வச்சிருக்கான். வீடு வச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், 10க்கு 2 பொண்டாட்டி கூட வச்சிருக்கான். ஆனா சொல்றான், சார் ரொம்ப கஷ்டம் சார், வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒண்ணுமே இல்ல, மண் குடிசையில படுத்துட்டு இருக்கிறான், 4 பாத்திரம் வச்சிருக்கான். அவன் அந்த அளவுக்கு சொல்றான், சார் கடவுள் எனக்கு போதுமானதெல்லாம் கொடுத்துருக்காரு சார் அப்படின்னு. அப்ப பாவர்ட்டியும் ப்ராஸ்பரிட்டியும் வறுமையும் செழுமையும் அவரவர்கள் மனதை பொறுத்ததுங்கிற. நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ அப்ப இந்தியா என்னைக்குமே ஒரு செழுமையான நாடு, எல்லாமே சபிஷியண்டா இருக்கிற நாடு. அப்படி ஒரு ஜாகிரபி இருக்கிறனாலதான் நம்ம எந்த நாட்டிலுமே கையேந்தி பிச்சை எடுக்க போல, எந்த நாட்டு சொத்தையும் நம்ம அபகரிக்க போல, எல்லாம் வெளிநாட்டா தான் இங்க வந்திருக்காங்க எல்லாம் அபகரிக்கிறதுக்கு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சோ அப்ப ஜாகிரபிங்கிறது இதுதான். ஜாகிரபி நல்லா புரிஞ்சா ஹிஸ்டரி நல்லா புரியும். ஹிஸ்டரி நல்லா புரிஞ்சா சொசைட்டி நல்லா புரியும். சொசைட்டி நல்லா புரிஞ்சா எக்கனாமி நல்லா புரியும். எக்கனாமி நல்லா புரிஞ்சா சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாமே புரியும். அப்ப ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, ஜியோகிராஃபி பத்தி என்ன ரொம்ப பேசிட்டே போக கூடாது, பாயிண்ட் வந்துடுறேன். சார் இந்த ஜியோகிராஃபியை எப்படி சார் நம்ம மாஸ்டர் பண்றது? எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்கிற முறையில படிச்சா ஈஸியா ஞாபகம் முடியும். படிக்கிற முறையில படிச்சா ஈஸியா ஞாபகம் முடியும். இஸ் இட் நாட்? ஜியோகிராஃபிங்கிறது உலகத்து மேல இருக்கிற பரப்பளவுல இருக்க பொருட்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. உலகத்து மேல இருக்கிற பொருட்களின் பரப்பளவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? இஸ் இட் நாட்?
சோ உலகத்து மேல இருக்கிற பொருளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. மேப், அட்லஸ். உலகத்து மேல இருக்க எல்லா பொருளையும் அப்படியே ஒரு ஷார்ட்டா ஒரு சின்ன மேப்பை கொடுத்துட்டான். மேப்னா என்ன சார்? மேப் இஸ் a image or a diagram which represents the things on the physical surface of the earth. பிசிக்கல் சர்ஃபேஸ் ஆகல எர்த்ல இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு டயகிராமோ ஒரு இமேஜோ ஒரு ஸ்கேலின் அடிப்படையில வெளிப்படுத்தினா அது மேப். 100 கிலோமீட்டருங்கிறத நான் 1 மில்லிமீட்டர் வச்சுக்கிட்டா அப்படி வச்சு ஒரு டயகிராம் போட்டேன். இந்தியா அவ்வளவு பெரிய இந்தியாவை சின்ன ஸ்கேல்ல நான் கன்வெர்ட் பண்ணி நான் போட்டேன் அப்படின்னா அது மேப். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் a map. So the point is, ஜியோகிராஃபி அப்படின்னா மேப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மேப்பை கூட ரேண்டமா படிக்க கூடாது. எல்லாத்தையும் அங்க தலை தெரியாம கால் தெரியாம படிச்சு புரிஞ்சுதான் பாதி பேர் வழங்காம இருக்கிறான். பாவமா இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சா. சாதாரணமா நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள நான் கூப்பிட்டு 2-3 விஷயங்கள் கேட்டா ரொம்ப பிட்டியா இருக்குது. நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்காங்க. ஏன்னா படிக்க வேண்டியதை படிக்க வேண்டிய விதத்திலையும் விஷயத்திலையும் படிக்கலாம். அப்ப ஜியோகிராஃபினா ஃபர்ஸ்ட் மேப் நல்லா தெரியணும் உங்களுக்கு. இப்ப நான் சொன்னேன் அமெரிக்கால இருக்கிறவன் அப்படின்னா சார் அமெரிக்கானா எங்க சார்? பிரிட்டன்ல இருக்கவன்னா சார் பிரிட்டன்னா எங்க சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் சென்னையில இருக்கிற டெம்பரேச்சர் ராஜஸ்தான். சார் ராஜஸ்தான் சொல்றீங்களா? அது ஒரு நாடா ஊரா இல்ல ஒரு கடலா சார்? இவ்வாறாக சில பேசிக்கான சந்தேகம் வரும். ஹிமாலயாஸ்ங்கிறது சார் அது எங்க சார் இருக்குது? வடக்கேனா வடக்குனுங்கிறது எது சார்? இவ்வளோ குழப்பம் இருக்குது. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துல தெளிவு பண்ணிடுவோம். we will clarify everything. அதுக்கு முன்னாடி I will show you some maps now. இப்ப இருந்து நான் அடுத்த கிளாஸ் இப்ப நான் கிளாஸ் எப்படி நான் கண்டினியூ பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். I am going to screen share. நான் என்னோட ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது மூலியமாக சில ஜியோகிராபிக்கல் விஷயங்கள் நம்ம படிப்போம். ஃபண்டமெண்டல் ஜியோகிராஃபில தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்ததுக்காக ஒரு 10-15 விஷயம் ஜியோகிராஃபில தெரிஞ்சுப்போம். ரைட்? ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்கிரீன் ஷேர். எதுனா கொலை பண்ணா எனக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கொடுங்க, இல்ல சம்திங் டூ சம்திங். ஐ எம் கோயிங் டு ஸ்கிரீன் ஷேர். ஓகே? I think everybody is seeing the map. Can you see this map, people? Yes or no? இப்போ மேப் எல்லாருக்கும் தெரியுதா? ரைட், ஓகே. Just pay attention. Just pay attention. Right. See, இதுதான் just வேர்ல்டு மேப் பிசிக்கல் மேப். ஆக்சுவலா 2 விதமா நம்ம பிரிக்க முடியும். 2 விதமா பிரிக்கலாம். நார்மலா ஏதோ ஒரு மேப்பை 2 விதமா பிரிக்க முடியும். ஒன் இஸ் ஆக்சுவலி பிசிக்கல். பிசிக்கல் மேப்னா என்ன அர்த்தம்னா கடல் இருக்கும், எல்லாம் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அந்த மேப்ல இருக்கும். என்னென்னலாம் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா மவுண்டைன்ஸ் மலைகள், ரிவர்ஸ் நதிகள், ஓஷன் கடல், கான்டினென்ட்ஸ் கண்டங்கள், ஐலாண்ட்ஸ் தீவுகள், பெனின்சுலா தீபகற்பங்கள், இது எல்லாமே இருக்கும். பிசிக்கலா என்னென்ன பொருள் இருக்குதோ இது எல்லாமே பிரசன்ட் ஆயிருந்தா அதுக்கு பேர் பிசிக்கல். தட் இஸ் கால்டு வேர்ல்ட் பிசிக்கல், இந்தியா பிசிக்கல். ஸோ ஒரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி பிசிக்கல் நம்ம வச்சுப்போம். இது பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் மேப். உங்க முன்னாடி இருக்கிற ஒரு மேப் வந்து ஒரு பிசிக்கல் மேப். பொலிட்டிக்கல்னு ஒரு மேப் இருக்குது. பொலிட்டிக்கல் மேப்னா என்ன அர்த்தம்னா பொலிட்டிக்கல் மேப் சிட்டிஸ் இருக்கும், நகரங்கள் இருக்கும் அந்த மேப்ல, கண்ட்ரி இருக்கும், கண்ட்ரியோட பவுண்டரிஸ் இருக்கும், கண்ட்ரியில இருக்கிற முக்கியமான தலைநகரங்கள் இருக்கும்,
அதுல முக்கியமான இருக்க வேற நகரங்கள் கூட இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு பொலிட்டிக்கல் மேப். ஸோ மேப் நார்மலா 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு பிசிக்கல், ரெண்டாவது பொலிட்டிக்கல். பிசிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற எந்த மேப்னா இது ஒரு பிசிக்கல் மேப். This map is called physical map. வேர்ல்ட் மேப் அப்படின்னா வேர்ல்டுல இருக்க சில விஷயங்களை நம்ம இப்படியே பார்த்துக்க போறோம். இந்த மேப்ல நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 15-20 விஷயங்களை இந்த மேப்ல தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் நம்மளோட பர்பஸ் இன்னைக்கு கிளாஸ்ல. சிம்பிளா வேர்ல்டு மேப்பை நம்ம படிக்க போறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஏரோ மார்க் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ளூ ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஏரோ தெரியுது. எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஸா நோவா? சாட்ல ஏதாச்சும் போடுங்க எஸ்ஸா நோவான்னு. ஓகே, எஸ் நோ ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர்ல எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த பக்கத்துல ஏதோ ப்ளூ கலர்ல மார்க் இருக்குது. திஸ் ப்ளூ கலர் இஸ் நத்திங் பட் வாட்டர். திஸ் ப்ளூ கலர் இஸ் நத்திங் பட் வாட்டர். எல்லாமே வாட்டர் தான் இதெல்லாம். சார் ப்ளூ இல்லாத ஒரு கலர் ஏதோ ஒன்று இருக்குது. they are land. இது எல்லாமே லேண்ட். சார் வாட்டர் அப்படிங்கறத ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஹைட்ரோஸ்பியர். வாட்டர்ங்கிறத ஹைட்ரோஸ்பியர். HYDROSPHERE ஹைட்ரோஸ்பியர். சார் லேண்ட்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? லித்தோஸ்பியர்னு சொல்றோம். LITHOSPHERE லித்தோஸ்பியர். லேண்ட்ங்கிறது என்னது? லித்தோஸ்பியர். வாட்டர்ங்கிறது என்னது? ஹைட்ரோஸ்பியர். அப்ப வாட்டர்ங்கிறது ஹைட்ரோஸ்பியர், லேண்டுங்கிறது லித்தோஸ்பியர். சார் இந்த லேண்டுக்கும் வாட்டருக்கும் மேல இருக்குது ஒரு சர்ஃபேஸ், காற்று மண்டலம். காற்று மண்டலம் அதுக்கு அட்மாஸ்பியர்னு பேரு. அதுக்கு அட்மாஸ்பியர். சோ ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர். You understand this? சார் லித்தோஸ்பியரோட ஹைட்ரோஸ்பியர் அதிகமா இருக்குது. சார் எவ்வளவு பர்சன்டேஜ் லித்தோஸ்பியர், எவ்வளவு பர்சன்டேஜ் ஹைட்ரோஸ்பியர்? சார் டோட்டலா 100% எடுத்துக்கிட்டா 71% வாட்டர் இருக்குது, 29% லேண்ட் இருக்குது. எவ்வளவு இருக்குது? 71% வாட்டர், 29% லேண்ட். 29% லேண்ட். சார் இந்த வாட்டர் நீங்க சொல்றீங்களே, இது எப்படி சார் பிரிக்க முடியும்? வாட்டர், இந்த வாட்டர் எப்படி இருக்குது? இந்த வாட்டர் வந்து we call this water as ocean. ocean ஓஷன்னா பெருங்கடல். பெருங்கடல். எதெல்லாம் சார் ஓஷன்? இப்ப நான் வச்சிருக்கேன் பாருங்க மார்க்கு. இந்த மார்க்கர் இருக்கிற இடம், இந்த தண்ணிக்கு பேரு பசிபிக் ஓஷன். மேப்ல கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதா? பசிபிக் ஓஷன். சவுத் பசிபிக் ஓஷன் போட்டிருக்கான். அப்படின்னா நார்த் பசிபிக் ஓஷன். எல்லாமே பசிபிக் ஓஷன் தான். பசிபிக் பெருங்கடல். சார் அடுத்தது, அடுத்த முக்கியமான ஓஷன் அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன். சார் மூணாவது இந்தியன் ஓஷன். இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல். சார் அடுத்தது ஆர்க்டிக் ஓஷன். மேல ஆர்க்டிக் ஓஷன். ஆர்க்டிக் ஓஷன் மேல ஆர்க்டிக். So these are the ocean. These are the oceans.
Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Arctic Ocean. சார் இந்த வாட்டர் பாடியை ஓஷன் மட்டும் இல்லாம நிறைய கடலா கூட பிரிக்கலாம். நிறைய கடலும் தண்ணி தான். ஆனா ஓஷன்ங்கிறது ரொம்ப தண்ணி, கொஞ்சம் ஒரு இடத்துல குறுகி இருந்தா அது கடல்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கொஞ்சம் மேப்பை பெருசாக்குறேன், சில கடலை காமிக்கிறேன். கரீபியன் கடல், கரீபியன் சி, கரீபியன் சீன்னு ஒரு கடல் இருக்குதா? கரீபியன் சி அப்படின்னா இது ஒரு கடல். இது கூட ஓஷன் ஒட்டி தான் இருக்குது. பட் ஏதோ ஒரு வாட்டர் பாடி கடல், செப்பரேட்டா கடல் இருக்குது. இன்னொரு கடல் காமிப்போம், மெடிடேரியன் சி. மெடிடேரியன் சி. இங்க பாருங்க, அடுத்த கடலை காமிப்போம், பிளாக் சி, கருங்கடல், பிளாக் சி. Caspian Sea, Caspian Sea. So Mediterranean Sea, Black Sea, Caspian Sea. இங்க பாருங்க, Red Sea, Red Sea. So அப்ப நிறைய கடல் இருக்குது. இத்தனை மட்டும் இல்ல, நிறைய கடல் இருக்குது. நம்ம லிஸ்ட் சொல்லிட்டே போலாம். இப்போதைக்கு போதும், ஒரு 4-5 கடலை காமிச்சிருக்கோம். That will be sufficient. சார் அப்ப ஓஷன், சி, வேற என்ன சார் இருக்குது அப்படின்னா அடுத்தது ஒண்ணு இருக்குது. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கல்ஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கல்ஃப். கல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுவும் ஒரு தண்ணி இருக்கிற இடம் தான். பட் அதை சுத்திரும் லேண்ட் இருக்கும், சூழப்பட்ட லேண்டு, நடுவுல தண்ணி இருக்கும், சைஸ் பெருசா கூட இருக்கும். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. கல்ஃப்னா என்ன? கல்ஃப்னு போட்டுக்காம பாருங்க, இங்க ஒரு தண்ணி இருக்குது, சுத்திரும் லேண்ட் இருக்குது. இதெல்லாம் லேண்ட் பர்பஸ், இதெல்லாம் லேண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. கல்ஃப். சார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இங்க பாருங்க, பெர்ஷியன் கல்ஃப். இதுதான் சவுதி அரேபியா. பெர்ஷியன் கல்ஃப், பெர்ஷியன் கல்ஃப், சுத்திரும் லேண்ட், நடுவில் தண்ணி இருக்கு, மாட்டிக்கிச்சு. பெர்ஷியன் கல்ஃப். இங்க பாருங்க, கல்ஃப் ஆஃப் ஓமான். கல்ஃப் ஆஃப் ஓமான். எல்லாம் உங்களுக்கு சைஸ் தெரியும், பெருசா தெரியுதுன்னு நினைக்கிறேன். கல்ஃப் ஆஃப் ஓமான், பெர்ஷியன் கல்ஃப். புரியுதுல? கல்ஃப் ஆஃப் கட்ச் இந்தியால இருக்குது. கட்ச், கட்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு பேரு கட்ச். கல்ஃப் ஆஃப் கட்ச். குஜராத் கிட்ட இன்னொன்னு இருக்குது, கல்ஃப் ஆஃப் காம்பாத். கல்ஃப் ஆஃப் காம்பாத், KHAMBHAT, காம்பாத். கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் காம்பாத். புரியுதுல? சோ அப்ப கல்ஃப்ங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. 3 விஷயம் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? ஒன்னு நம்ம பார்த்திருக்கிறது ஓஷன். Secondly, we have seen something which is called sea, கடல் பார்த்திருக்கோம். Third, we have seen something which is called gulf. நாலாவது ஒன்னு இருக்குது, that is called bay, BAY, bay. bay அப்படின்னாலும் ஒரு தண்ணி தான். பட் அந்த தண்ணி வந்து குறுகி இருக்காத லேண்டு, கொஞ்சம் பறந்து இருக்கும். இங்க பாருங்க, பே ஆஃப் பெங்கால். பேன்னா என்ன அர்த்தம்? தண்ணி தான், சூழப்பட்டது, லேண்டை சுத்தி இருக்க தண்ணி தான். பட் அது என்க்ளோஸ்டு வாட்டர் பாடி கிடையாது, என்க்ளோஸ்டு கிடையாது. சும்மா ஜாகிரபில நம்ம வச்சிருக்கோம். ஒரே தண்ணி ரொம்ப பறந்து விரிஞ்சு கிடந்தா ஓஷன்னு சொல்றோம், குறுகி கடந்தா சீன்னு சொல்றோம், என்க்ளோஸ்டா இருந்தா கல்ஃப்னு சொல்றோம், என்க்ளோஸ்ட் இல்லாம இருந்தா பேன்னு சொல்றோம். என்க்ளோஸ்ட் இல்லாம இருந்தா பேன்னு சொல்றோம். பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால். இங்க பாருங்க, இன்னொரு பே இருக்குது, ஹட்சன் பே.
ஹட்சன் பே. பேங்கிறது என்ன? ஒரு தண்ணி தான், ஆழம் கம்மியா இருக்கிற ஒரு தண்ணி சர்ஃபேஸ். நிறைய இருக்குது மேப்ல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு புரியுறதுக்காக சொல்றேன் சார். அடுத்தது தண்ணி பரப்பு எப்படி இருக்குது? பே இருக்குது. அடுத்தது லேக், LAKE, லேக். லேக்னா ஒரு ஏரி. ஒரு ஏரி. லேக்னா சின்ன ஏரி கூட இல்ல, பெரிய ஏரியா கூட இருக்கலாம். பெரிய ஏரியா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு லேக்க காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால ஒரு ஏரி இருக்குது, லேக். லேக் விக்டோரியா. லேக் விக்டோரியா. அந்த லேக்கு பேர் என்ன? லேக் விக்டோரியா. இந்தியால ஒரு லேக்க காமிப்போம் பாருங்க. ஓகே, இந்தியா. இதுல ஏதோ காமிக்கிற அளவுக்கு லேக் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மேப்ல காமிக்கிற அளவுக்கு லேக் இல்லை, ஏன்னா அது பெரும் மேப்பா இருக்குது. நிறைய ஏ இருக்குது இந்தியாவில், குட்டி குட்டியே லேக் இருக்குது. அந்த சைஸ்க்கு இல்லை, நம்ம காமிக்க வேண்டிய சைஸ்க்கு இல்லை. புரியுதுல? அமெரிக்காவில் ஒரு லேக்கு காமிப்போம் பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் அமெரிக்கா. லேக் சுப்பீரியர். 5 லேக் இருக்கு அமெரிக்கால. இந்த 5 லேக்கு கிரேட் 5 லேக்ஸ் நம்ம சொல்றோம். 5 பெரும் ஏரிகள் அமெரிக்கால இருக்கிறது. 5 ரொம்ப பெரிய ஏரி. இது என்னென்ன ஏரி? லேக் சுப்பீரியர், லேக் மிச்சிகான். இங்க இருக்கு பாருங்க ஸ்பெல்லிங் எல்லாம். லேக் சுப்பீரியர், லேக் மிச்சிகான், லேக் ஹூரான், HURON, லேக் ஹூரான், லேக் ஏரி, ERA, லேக் ஏரி, அண்ட் லேக் ஒன்டாரியோ. லேக் ஒன்டாரியோ. இந்த 5 ஏரிகளை கிரேட் 5 லேக்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்றோம். அமெரிக்கால இருக்கக்கூடிய பெரும் ஏரிகள் 5 ஏரிகள். லேக் சுப்பீரியர், லேக் மிச்சிகான், லேக் ஹூரான், லேக் ஈரி, லேக் ஒன்டாரியோ. லேக் ஒன்டாரியோ. அப்ப இத்தனை ஏரி இருக்குது. நிறைய ஏரி இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக நான் சொல்றேன் 2-3 ஏரி. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்? சிம்பிளா திரும்ப ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கே வந்துருவோம் சார். டோட்டலா என்ன சொல்லியிருக்கேன்? வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் வந்து என்னவா இருக்குது? பறந்து விரிஞ்சிருக்கு இந்த வாட்டர். இந்த வாட்டர் ஓஷனா இருக்குது, பெருங்கடலா இருக்குது, சீயா இருக்குது, சின்ன கடலா இருக்குது, கல்ஃபா இருக்குது, அது ஒரு லேண்ட் வாட்டர் பாடி, பேல இருக்குது, லேக்ல இருக்குது. ஸோ இவ்வாறாக டிஃப்ரெண்ட் பிளேசஸ் த வாட்டர் வி கேன் கால். வாட்டர் எப்படி எப்படிலாம் இருக்குது? இவ்வாறாக பிரிந்து இருக்குது. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? ஸோ இது வாட்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஹைட்ரோஸ்பியர். இப்ப லேண்ட பார்ப்போம். நம்ம லேண்ட பார்ப்போம். இந்த லேண்ட் பாருங்க. இந்த லேண்ட வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா கான்டினென்டா பிரிக்கிறோம். கண்டம். கண்டம்னா ஒரு பெரிய லேண்டு ஒரு கண்டமா பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் எத்தனை கண்டம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்றது பாருங்க. இது திஸ் இஸ் நார்த் அமெரிக்கா. என்ன கண்டமா இது? நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட். கான்டினென்ட்னா கண்டம் என்று அர்த்தம். நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட். திஸ் இஸ் நார்த் அமெரிக்கா. கீழே சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா. So this is North America. This is South America. South America. Next, this is Africa. This is Africa. தெரியுதா உங்களுக்கு ஆப்பிரிக்கா? This is Africa. This is Europe. இந்த சின்னதா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் யூரோப். நான் சர்க்கிள் பண்றேன் பாருங்க. This is Europe. This is Europe. And இது எல்லாமே ஏசியா. ஃபுல்லா இது எல்லாமே ஏசியா. ஏசியா தான் இருக்கிறதுல பெரிய கான்டினென்ட். ஏசியா. அண்ட்
கீழே ஒண்ணு இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு. தட் இஸ் ஆஸ்திரேலியா. திஸ் இஸ் ஆஸ்திரேலியா. அதுக்கும் கீழே கண்ணுக்கு தெரியாம ஒண்ணு இருக்குது. தட் இஸ் அண்டார்டிகா. தட் இஸ் அண்டார்டிகா. அப்ப நம்ம எத்தனை கான்டினென்ட்டை பார்த்திருக்கோம்? இங்க பாருங்க, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப், ஏசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. சோ இதெல்லாம் பெரும் கண்டங்கள். பெருசா இருக்குது இது கண்டம். சார், இந்த லேண்ட் கூட நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னா ஐலாண்டுன்னு நம்ம சொல்லலாம். இது இவ்வளவு பெரிய லேண்டு, சின்னதா ஒரு குட்டியா ஒரு லேண்டு கடலுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா அதை வந்து நம்ம ஐலாண்டுன்னு சொல்றோம். A land surrounded by water on all the sides is called island. ஒரு லேண்டு சுத்திரும் தண்ணி இருந்தா அதுக்கு பேரு ஐலாண்ட். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஆப்பிரிக்கா பக்கத்துல மடகாஸ்கார்னு ஒரு இடம் இருக்குது. மடகாஸ்கார் ஒரு ஐலாண்ட். இது நிறைய ஐலாண்ட், உலகத்துல ஆயிரக்கணக்கான ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் பெரிய ஐலாண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகிக்கிற மாதிரி சொல்றேன். மடகாஸ்கர். சரி, இந்தியாக்கே வந்துடும். எதுக்கு நம்ம வெளியூர் போனோம்? இந்தியா பக்கத்துல பாருங்க, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா, that is also an island. ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அந்தமான் தீவுகள் இங்க இருக்கு பாருங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். This is அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, ஜப்பான்ங்கிறதே ஒரு ஐலாண்டு தான். ஜப்பான் இங்க இருக்கு பாருங்க. ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு. ஜப்பான் அப்படிங்கிற நாடு நிறைய ஐலாண்டை கொண்டதுதான் ஜப்பான். நிறைய ஐலாண்டு. இதுல 4 பெரிய ஐலாண்ட் இருக்குது. இப்பெல்லாம் உங்களை அந்த பேரை சொல்லி குழப்ப விரும்பல. ஆனா நிறைய ஐலாண்ட்ஸ் இங்க இருக்கு. ஹொக்காய்டு, ஹோன்ஷு, குயூஷு, ஷுயுகோ, 4 ஐலாண்ட் இருக்குது. நம்ம உள்ள போய் ரொம்ப யோசிக்க வேண்டாம். 1 2 3 4 பெரிய ஐலாண்ட்ஸ், நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஜப்பான். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? சரி, ஐலாண்ட்ஸ் இருக்குது. புரிஞ்சா? ஸோ லேண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? கான்டினென்ட்ஸ் பார்த்தோம். நம்ம விசா கான்டினென்ட்ஸ், கான்டினென்ட்ஸ் கண்டம். அதுக்கப்புறம் விசா ஐலாண்ட்ஸ். இஸ் இட் நாட்? விசா ஐலாண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வில் see today. ரொம்ப முக்கியமான ஒரு பிசிக்கல் ஃபீச்சர். ஓஷன் கான்டினென்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் ஃபீச்சர் இல்ல, முக்கியமான மலை தொடர்கள் கூட ஒரு ஒரு கான்டினென்ட்ல இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு மலை தொடர்கள், முக்கியமான மலை தொடர்கள். எக்ஸாம்பிள், நார்த் அமெரிக்கா. இதுதான் நார்த் அமெரிக்கா நம்ம பார்த்தோம். இந்த நார்த் அமெரிக்கால பார்த்தா இங்க ஒரு பெரிய மலை இருக்குது. நீங்களாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ராக்கின்னு எழுதிருக்கு பாருங்க. ராக்கி மவுண்டைன்ஸ் ரொம்ப பெருசு. சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும் அப்படியே போகுது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு பரவுது இந்த மவுண்டைன்ஸ், ராக்கிஸ். திஸ் இஸ் கால்டு ராக்கி மவுண்டைன். நிறைய மவுண்டைன் இருக்குது. ஒன்னை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம இன்னைக்கு ஒன்னை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம the lot, but we'll remember just one. ராக்கி மவுண்டைன்ஸ். அடுத்தது சவுத் அமெரிக்கால நம்ம ஒன்று வருவோம். சவுத் அமெரிக்கால ஒரு பெரிய மலை இருக்குது. இங்க ஆரம்பிச்சு அப்படியே சவுத் அமெரிக்கா பூரா அப்படியே கீழே வரைக்கும் போகுது. இங்க வரைக்கும் இருந்து பாருங்க. கீழே இருந்து அப்படியே என்ன போட்டிருக்காங்க? ஆண்டஸ் மவுண்டைன்ஸ். ஆண்டஸ், ANDES, ஆண்டஸ் மவுண்டைன்ஸ். மேல இருந்து அப்படியே ஆண்டஸ் மவுண்டைன்ஸ். ஆண்டஸ் அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த சவுத் அமெரிக்கா பூரா இருக்குது. ஆண்டஸ் மவுண்டைன்ஸ். 2 முக்கியமான இன்னொரு மவுண்டைனை பார்ப்போம்.
யூரோப்ல இருக்கிற மவுண்டன்ஸ் பார்ப்போம். பாருங்க, ஆல்ப்ஸ் மலை, ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸ். இங்கதான் சுவிட்சர்லாண்ட்லாம் இருக்குது. இதுதான் சுவிட்சர்லாந்து. நான் மார்க் பண்ணிருக்க இடம் தான் சுவிட்சர்லாண்டுங்கிற நாடு இருக்குது. ஆல்ப்ஸ் மலை அங்க இருக்குது சுவிட்சர்லாந்து. நிறைய பேர் சுவிட்சர்லாந்து அங்க போறாங்க யூரோப்க்கு. பட் இந்தியால அதோட சிறந்த இடம்லாம் இருக்குது. சுவிட்சர்லாந்தோட சிறந்த இடம் இந்தியால இருக்கு. ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸ், இது ஒரு மலை. அடுத்தது டைரக்டா நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இங்க பாருங்க, உலகத்திலேயே இருக்கிற மவுண்டன்ஸ்ல ரொம்ப பெரிய நீளமான உயரமான மவுண்டன் வந்து ஹிமாலயாஸ் மவுண்டன்ஸ் தான். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹிமாலயாஸ் மவுண்டன். என்னது? திஸ் இஸ் ஹிமாலயா மவுண்டன்ஸ், ஹிமாலயாஸ். இங்க இருந்து அப்படியே இதுதான் இந்தியா. இந்தியாவோட வடக்குல இருக்குது. ஃபர்ஸ்ட் மேப்ல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வருது. சார், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குலாம் எப்படி சார் இந்த மேப்ல கண்டுபிடிக்கிறது? How to identify between the north, south, east, west and all? How do we identify that? எந்த மேப் நீங்க எடுத்து திறந்து வச்சுக்கிட்டாலும் சிம்பிளான நான் ஒரு ரூல் சொல்றேன், ஞாபகம். சிம்பிள் ரூல். அந்த மேப்புக்கு மேல இருந்தா நார்த், கீழே சவுத், முடிஞ்சு போச்சு. ஒரு மேப் நீங்க எந்த பேஜை திறந்து வச்சாலுமே நார்மலா எப்படி இருக்கும் மேப்னா, மேல இங்க காமிக்கிற பாத்தீங்களா, இது நார்த், அதுக்கு எக்ஸாக்ட் கீழே சவுத். ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தா ஈஸ்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வெஸ்ட். இதுதான் எந்த மேப்ல இப்படிதான் இருக்கும். எனி மேப் it will be like this only. You understand this? மேலனா நார்த், கீழனா சவுத், ரைட் ஹேண்ட் சைட்லனா ஈஸ்ட், லெஃப்ட்லனா வெஸ்ட். People, you can hear me? People, you're all there? So நம்ம எங்க இருந்தோம்? ஒரு மேப்ல நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருந்தோம். மேல இருந்தா நார்த், வடக்கு ஒரு மேப்ல, கீழனா சவுத், கீழனா சவுத், ரைட் ஹேண்ட் சைடுனா ஈஸ்ட், எப்பவுமே ஈஸ்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா வெஸ்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா வெஸ்ட். அப்ப பாருங்க, அப்ப பாருங்க, இதுதான் இந்தியா மேப். ஒரு மேப்ல நம்ம பார்த்துக்கிட்டோம். திஸ் இஸ் இந்தியா மேப். இந்தியால நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். அப்ப இங்க இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். என்னென்ன ஸ்டேட்ஸ் இங்க இருக்கிற மாநிலங்கள்? அஸ்ஸாம் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, மேகாலயா இருக்குது, மிசோரம் இருக்குது, மணிப்பூர் இருக்குது. இது எல்லாமே வந்து என்ன பண்றோம், நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் சொல்றோம். நார்த் ஈஸ்ட் இந்தியால, புரியுதுல? சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். நியூஸ் பேப்பர் எல்லாம் படிச்சீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு வரும். சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு என்ன அர்த்தம்? அப்ப யாரோ கொஞ்சம் மார்க் பண்றீங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னா இதுதான் சவுத், இதெல்லாம் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட் ஏசியானா இங்க இருக்கிற கண்ட்ரிஸ். சவுத் ஈஸ்ட் ஏசியா மீன்ஸ் இங்க இருக்கிற கண்ட்ரிஸ். Are we understanding this? Why somebody is writing here? அவங்களே தெரியாம எழுதுறாங்களா, என்ன பண்றாங்க? சவுத் ஈஸ்ட் ஏசியா இஸ் திஸ் கண்ட்ரிஸ். சவுத் ஈஸ்ட்ங்கிறது இந்த கண்ட்ரி. ஆல் திஸ் கண்ட்ரிஸ் வில் பி சவுத் ஈஸ்ட் ஏசியா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ஒன்லி we have east west north south. புரியுது இல்ல? மேப்ல யாரோ they're putting a scratch. Again I will start. Wait. Right. புரியுதா இப்ப உங்களுக்கு? So this is South East Asia. இதுதான் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா. சென்ட்ரல் ஏசியான்னு ஒரு வார்த்தை நம்ம நியூஸ் பேப்பர்ல படிப்போம். சென்ட்ரல் ஏசியானா இங்க இருக்கிற நாடுகளை பத்தி பேசினா சென்ட்ரல் ஏசியா. இங்க இருக்கிற நாடுகள் என்னென்ன நாடு? So we have Iran, we have Afghanistan, நிறைய இருக்கு. தஜிகிஸ்தான், கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தர்க்மெனிஸ்தான் எல்லாமே இங்க இருக்குது. அப்படிப்பட்ட நாடுகளை பத்தி பேசினா சென்ட்ரல் ஏசியா. ஸோ அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம்.
ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்ப உலகத்துல நம்ம என்ன பண்ணோம்? சில மவுண்டெயின்ஸை பார்த்தோம், சில கடலை பார்த்தோம், சில ஓஷன்ஸை பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் 1-2 விஷயங்களை பார்த்து நம்ம நிப்பாட்டுவோம். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பாலைவனங்கிறது சஹாரா டெசர்ட். இங்க இருக்கு பாருங்க, சஹாரா டெசர்ட். ஆப்பிரிக்காவோட வடக்கு பூரா இருக்கிறது சஹாரா டெசர்ட். இதுதான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டெசர்ட், சஹாரா. புரியுதுல? பெரிய பாலைவனம் உலகத்திலேயே இதுதான் சஹாரா டெசர்ட். சார் உலகத்திலேயே பெரிய மவுண்டெயின்ஸ் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் நம்ம பார்த்தேங்க. சார் உலகத்திலேயே பெரிய பிளாட்டூ, பிளாட்டூன்னு ஒரு வார்த்தை இருக்குது, PLATEAU, பிளாட்டூ அப்படின்னா உயர்ந்த தட்டையான நிலம். எலிவேட்டட் டேபிள் லேண்ட் இஸ் கால்ட் பிளாட்டூ. ஜியோகிராஃபில நம்ம என்ன சொல்றோம்? எலிவேட்டட் டேபிள் லேண்ட் இஸ் கால்ட் பிளாட்டூ. எலிவேட்டட் டேபிள் லேண்ட் நல்லா உயர்ந்து இருக்கணும், ஆனா தட்டையா இருக்கணும். உலகத்திலேயே பெரிய பிளாட்டூ இங்க இருக்கு பாருங்க, திபெத் பிளாட்டூ தான் உலகத்திலேயே பெரிய பிளாட்டூ. திபெத், பிளாட்டூ ஆஃப் திபெத்னு போட்டிருக்கான், பிளாட்டூ ஆஃப் திபெத். ஸோ பிளாட்டோ பார்த்துட்டோம், மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டோம். உலகத்திலேயே பெரிய மாபெரும் கடல் எது? பசிபிக் ஓஷன் தான் பெருசு. பெரிய காண்டினென்ட் எது? ஏசியா தான் பெரிய காண்டினென்ட். பெரிய டெசர்ட் எது? பெரிய டெசர்ட் சஹாரா தான் பெரிய டெசர்ட். பெரிய டெசர்ட் இஸ் சஹாரா. சார் உலகத்திலே பெரிய காடு எது சார்? ஃபாரஸ்ட். இங்க இருக்கு பாருங்க, சவுத் அமெரிக்கால அமேசான் அப்படின்ற இங்க இருக்கு பாருங்க, அமேசான். இதுதான் அமேசான் காடுகள். இது பூரா காடு தான், அமேசான் ஃபாரஸ்ட். அமேசான்ங்கிறது ஒரு காடு மட்டும் இல்ல, அமேசான்ங்கிற ஒரு நதி கூட எங்க இருக்குது, ரிவர் இருக்குது. அமேசான் இஸ் நாட் ஓன்லி a forest, but அமேசான் இஸ் ஆல்சோ a river. பெரிய உலகத்திலேயே தண்ணிய அதிகமா எடுத்துட்டு வரக்கூடிய நதி அமேசான். லார்ஜஸ்ட் ரிவர். லார்ஜஸ்ட் ரிவர்னு என்ன அர்த்தம்? தண்ணிய நிறைய கொண்டு வரக்கூடிய ரிவர்னு அமேசான். அமேசான் ரிவர். லார்ஜஸ்ட் ரிவர் இஸ் அமேசான் ரிவர். சார் லாங்கஸ்ட் ரிவர், லாங்கஸ்ட்னா நீளமான. அப்ப நீளமான நதி எதுன்னா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நைல் நதி தான் நீளமான நதி. இங்க இருக்கு பாருங்க நைல் நதி. எங்கிருந்து எது வரைக்கும் நீளம் பாருங்க, அது எவ்வளவு பெரிய நீளம். இங்க ஆரம்பிக்குது, லேக் விக்டோரியால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போகுது இந்த ரிவர். இப்படியே போய் கோயிங் அண்ட் கோயிங் அண்ட் கோயிங், ஃபைனலி ஜாயினிங் இன் மெடிடேரியன் சீல போய் சேருது. மெடிடேரியன் சீல போய் சேருது. அப்போ உலகத்திலேயே லாங்கஸ்ட் ரிவர்னா நைலு, லார்ஜஸ்ட் ரிவர்னா அமேசான். நீளமானது, பெரியது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சார் உலகத்திலே பெரிய ஃபால்ஸ் எங்க இருக்குது? வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி எங்க இருக்குதுன்னா நயாகரா இங்க இருக்குது. இங்க பாருங்க 5 லேக் நான் சொன்னேன். லேக் சுப்பீரியர் ஃபர்ஸ்ட் லேக்கு, மிச்சிகான் செகண்ட் லேக்கு, ஹுரான் தேர்ட் லேக்கு, இரிங்கிறது 4வது ஏரி, ஓன்டாரியோங்கிறது 5வது ஏரி. இப்பதான் சொன்னேன் வேர்ல்ட்ஸ் 5 கிரேட் லேக்ஸ். அந்த எரி அப்படிங்கிற ஏரிக்கும் ஓன்டாரியோங்கிற ஏரிக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த நயகரா ஃபால்ஸ். நயகரா ஃபால்ஸ் எங்க இருக்குது? இந்த 2 ஏரிக்கும் தண்ணி ஏரியில இருந்து ஒன்டாரியோ போகுது. ஸோ இங்க தண்ணி நீர்வீழ்ச்சி இங்க இருக்குது, நயாகராங்கிறது. இதுதான் உலகத்திலே இருக்கிறதுல பெரிய நீர்வீழ்ச்சி, பெரிய நீர்வீழ்ச்சி. புரியுதுல்ல உங்களுக்கு? நயாகரா ஃபால்ஸ் வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? சார் உலகத்திலே ரொம்ப ஆழமான ஏரி எது? ரொம்ப ஆழமான ஏரி உலகத்திலே எங்க சார் இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாமே ரஷ்யா தான். பொலிட்டிக்கல் மேப் நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, பட் இதெல்லாம் ரஷ்யா. இதெல்லாமே ரஷ்யா. ரஷ்யால இருக்குது ஒரு ஏரி, லேக் பைக்கால்னு ஒரு ஏரி இருக்குது. இங்க இருக்கு பாருங்க, லேக் பைக்கால், BAIKAL, லேக் பைக்கால். வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். உலகத்திலேயே ஆழமான குடிக்கிற தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய ஏரி இதுதான். உலகத்திலேயே பெரிய ஏரி, குடிக்கிற தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் லேக், லேக் பைக்கால். நான் பேசுறது புரியுது உங்களுக்கு? ஸோ மேப் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஞாபகம் வச்சுப்போம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது.
மேப்புங்கிறது டெய்லி உட்காந்து மேப் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் நம்ம மேப் பண்ணணும். 20 to 25 minutes we have to do the map. நான் மேப் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். So map we have to do 20 to 25 minutes. Map can be easily understood. மேப் 20 நிமிஷம் 25 நிமிஷம் நம்ம மேப் பண்ணாலே ஈஸியானதா முடிஞ்சிடும். அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. பேசுறது புரியுதா உங்களுக்கு? ரைட்? எனிஹவ், ஸோ இன்னைக்கு நம்ம ஜியாகிரபில சில விஷயங்களை பார்த்தோம், நம்ம மேப் பார்த்தோம். That is what we are going to, that is what had happened.